ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இப்பொழுதே மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். அதன்படியே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இன்று நவம்பர் 4 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹100 குறைந்து 11,250 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நாளை நவம்பர் 5 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். ஒரு சில முக்கியமான தகவலோடு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தங்கத்தின் விலை கொஞ்சம் நாளைக்கு முன்பதாக ஒரு ஹால் டைம் ரீச் ஆச்சு. 1 கிராம் 22 கேரட் கிட்டத்தட்ட 12,200 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு மைல்டு ட்ராப் கொடுத்துருக்கு. அது மைல்டு ட்ராப்னு தான் சொல்லலாம், ஹெவி ட்ராப்லாம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹெவிக்கு வந்து ரீச் ஆகிட்டு தான் அதுலேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இதன் மத்தியில் வந்து அப்போ கூட பெரிய ட்ராப் இல்லை, ஒரு 11,000 ரேஞ்சில் தான் வந்து அது சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதன் மத்தியில் இப்போ நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியாஸில் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, தங்கம் வந்து 50,000 ரூபாய்க்கு வந்துடும், ஒரு சவரன் 22 கேரட் 50,000க்கு ட்ராப் ஆகும் அப்படின்ற ஒரு சில வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. தங்கம் வந்து இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ இருக்குது. ஸோ இந்த 90,000 88 89,000லேருந்து 50,000 போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு தான். ஒரு 2 to 5% வேணால் நம்ம சொல்லலாம். பட் அதுவுமே வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். பட் 50% இஸ் ஆஃப் வெரி வெரி லெஸ் பாசிபிலிட்டி. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு 4-5 வேர்டு இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ எழுதி பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டு ஒரு வீடியோ போட்ட உடனே அது வந்து உண்மை நம்மளுடைய பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிக்குது. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ஏஐ பற்றி நீங்கள் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பெரிய பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ எ சீனியர் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். என்னோட கருத்துமே அதுதான். ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர கம்ப்ளீட் அக்யூரஸியோட இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, நம்ம அதுக்கிட்ட அந்த மாதிரி வேலை வாங்கவும் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 பேர் நின்று ஒரு ஃபோட்டோ கொடுத்து இதை வந்து இந்த மாதிரி எனக்கு கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3 பேர் நிற்கிற மாதிரி 4 பேர் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில கிளவுட் டூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளவுட் டூல்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேன் பவர் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் ஆல் கம்பெனிஸ் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசூர் யூஸ் பண்ணுறாங்க. அமேசான் வந்து வெப் சர்வீஸ் அசூர் ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரிலாம் கிளவுட் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே இன்னும் ரீசெண்ட் இந்த ஒரு பாஸ்ட் 2 monthsக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அவுட்டேஜ் வந்து அதில் நடந்துச்சு. அண்ட் போன வருஷம் எல்லாத்துக்குமே தெரியும், ஜூன் ஜூலை மாதத்தில் க்ரௌட் ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு பெரிய அவுட்டேஜ் நடந்துச்சு. அண்ட் இப்போ ரெட் ஹேட் வந்து ஹை செக்யூரிட்டின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி செக்யூரிட்டி ப்ரீச் நடந்திருக்கு. அவங்களுடைய டேட்டா வந்து களவாடப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னதான் வந்து ஹியூமனுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒரு ஒரு காம்படிட்டராக வந்து டிசைன் பண்ணப்பட்டாலும், ஆர்டிஃபிஷியலாக டிசைன் பண்ணப்பட்டாலும், அது எந்த எந்த லெவல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு வந்து அந்த அக்யூரேசியான ஒரு மேட்ச் வந்து அது கொடுக்க முடியாது. ஸோ சிம்பிளாக ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டு ஒரு 4-5 வேர்ட்ஸ் போட்டு இவர் தான் அதை சொன்னாருன்னு சொல்லிடுவாங்க. அதை சொன்னவருக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குழப்பத்தில் வந்து போயிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீப் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய டிசிஷன் எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படியே இன்றைக்கான தங்கம் விலை குறைந்திருக்கு. 1 கிராம் 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,273க்கும் 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,250க்கும் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 9,390க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளியின் விலையும் ₹3 குறைந்து 165 பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளையும் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்குள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ₹50லேருந்து ஒரு ₹120 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோடு கூட என்னுடைய கோல்டு ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோடு கூட உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.